Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 12/3/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2025க்கு MBBS BDS படிப்புகளுக்கு நான் கலந்தாய்வில் கலந்துக்கிட்டேன். அதுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருந்தேன், 1 lakh கட்டியிருந்தேன், 30,000 கட்டியிருந்தேன். அந்த அமௌண்ட் வந்து இன்னமும் ரீஃபண்ட் ஆகலை, இல்லைன்னா பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்தது நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சார் எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்துருச்சு அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகாமல் இருக்குதோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2026க்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஎல் இருந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. நேற்று இரவுலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அதை முடிச்சுட்டு கவுன்சிலிங்க்கு தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டா, அதே போல் பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்கள்லேயும் நான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு டோட்டல் பேக்கேஜாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் த்ரூ பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சர்வீஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணி அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும். உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நேற்று வந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் தொடர்பான நோட்டிஃபிகேஷன் என்னது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இது 2025 கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கான நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி published a list of 15,410 candidate eligible for security deposit. அதாவது யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அப்படின்னு 2 பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 பிடிஎஃப்பில் உங்களுடைய பெயர் இருக்குதா, ஏதாவது ஒரு பிடிஎஃப்பில் உங்களுடைய பெயர் இருக்குதா அப்படிங்கிறத டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிடுங்க. இதோட டேட்டு ரிலீஸ் பண்ண டேட்டு பார்த்திங்கன்னா 6/2/2026, அதுக்கப்புறம் 9/2/2026. இதை லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 98 கேண்டிடேட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் எங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்கள் வந்து தவறான பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு தப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக அவங்களுடைய ரீஃபண்டை வந்து செய்ய முடியலை. பேங்க்கிலேருந்து அமௌண்ட்டு திரும்பவும் டிஎன் மெடிக்கலுக்கு ரீஃபண்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரியான மாணவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற இந்த அனெக்சரை ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த அனெக்சரில் வந்து உங்களுடைய ரெசிப்டையும் வச்சுருங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து எனக்கு இது வரைக்கும் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகலை அப்படிங்கிற தகவலை வருகின்ற 25/3/2026 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து மெயில் போட்டுருங்க. அடுத்த 3 முக்கியமான நோட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து மெயில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அன்னோன் மெயில் ஐடியிலிருந்து, அதாவது ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து வேறு மெயில் ஐடியிலிருந்து மெயில் பண்ணால் அதற்கு ரிப்ளை வராது அப்படிங்கிறதையும், அதே போல் அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் அமௌண்ட்டு வந்து ரீஃபண்ட் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீஃபண்டு வந்து எனக்கு இன்னமும் வரல, 2 லிஸ்ட்டில் என்னோடய பேர் இல்லை அப்படின்னாலோ, அதே போல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா செக்யூரிட்டி டெபாசிட் இல்லாமல்
ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு கிடச்சிது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட்டில் எனக்கு கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் சீட்டு கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் நான் வந்து 15 லட்சம் கட்டினேன், இல்லைன்னா 18 லட்சம் கட்டினேன். இப்போது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் சீட்டு கிடச்சதுனால வெறும் 4.5 லட்சம் தான் கட்டியிருக்கிறேன். எக்ஸஸ் அமௌண்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்குது. அந்த அமௌண்ட்டை எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாணவர்களாக நீங்கள் இருந்தாலும், இல்லை எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடச்சிது, ரீஅலாட்மெண்ட்டில் செகண்ட் ரவுண்டில் இல்லைன்னா தேர்ட் ரவுண்டில் எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 18,073 ரூபா சீட்டு கிடச்சிருக்குது. ஸோ இந்த கேஸ்லேயும் என்னோடய அமௌண்ட் வந்து எக்ஸஸாக டிஎன் மெடிக்கலில் இருக்குது அப்படின்னா அந்த மாணவர்களுடைய லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் 52ல். ஓகேங்களா? இது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரல அப்படின்னாலும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து டிஎன் மெடிக்கலில் கொடுத்து அதில் உங்களுக்கு ரீஃபண்ட் வரல அப்படின்னா இந்த அனெக்சர் ஏவை ஃபில்லப் பண்ணிவிட்டு உடனடியாக ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலிருந்து, ரெஜிஸ்டர் மெயில் ஐடி அப்படிங்கிறது டிஎன் மெடிக்கலில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடி, அதே போல் அப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு ddugselcom@gmail.comக்கு வருகின்ற 25/3/2026 மாலை 5 மணிக்குள்ளே மெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்னோடய செக்யூரிட்டி டெபாசிட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வரல, அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் 2 lakhs வந்துருச்சு, இன்னமும் 5,000 வரல, இல்லைன்னா எனக்கு 5,000 வந்துருச்சு இன்னும் 2 lakhs வரலன்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறது முழுக்க தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் டியூஷன் ஃபீஸை பற்றின மட்டும் வீடியோ தான். இதே போல் ஆல் இண்டியா கோட்டாலையும் யாருக்கெல்லாம் பெண்டிங் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை பற்றின விளக்கமான வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய விருப்பக் கல்லூரியில் நீங்கள் சீட் எடுத்துகிட்டு அதற்கான சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன் இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5,000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே
கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.